அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம்? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வெளியே கிளம்பியாச்சு. அப்படி இந்த நம்ம சிட்டி ஃப்ளோர் இருக்கு இல்லையா, சிட்டி ஃப்ளோர் பக்கத்தில் மதினா ஸ்டோர்னு இருக்குது. அங்கே ஏதோ ஆஃபர் போட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க. சரின்ட்டு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சரியான டிராஃபிக் எங்கே கிங் ஃபகத் ரோட்டில் செமையாக இருக்குது டிராஃபிக்கு. இப்போ மேப்பில் காமிக்கிறதுக்கு இன்னும் 15 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே நம்ம போகிற இடத்துக்கு 15 கிலோமீட்டர் இருக்குது. 24 நிமிஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி, அதை கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மேப்பில் இருக்குது. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக், ஃபுல்லாகவே டிராஃபிக் இந்த ரோடு ஃபுல்லாகவே. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதாவது வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அந்த ரோடு ஃப்ரீயாக இருக்கும். அதுவும் வெள்ளிக்கிழமை காலிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி இதே மாதிரி ஆயிரும். பார்த்தீங்கன்னா அவங்க தெரியும் ஃபுல்லாக வண்டி இன்னும் தான் போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போயிட்டு அதாவது என்ன ஆஃபர் போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ நம்ம ஜாமான்லாம் வாங்கிட்டு அங்கே என்ன ரேட்டில் இருக்குது, என்ன ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் தான் இருக்குன்னாங்க. மதினா ஸ்டோரில் எப்போவுமே ஆஃபர் போடுவாங்க. வியாழன் வெள்ளியிலலாம் நல்ல ஆஃபர் போடுவாங்க. பாதிக்கு பாதி கூட போடுவாங்க. நாங்கள் ஏற்கனவே ஒரு வாட்டி போயிருந்தோம். போய் பார்த்தோம். நல்ல திங்ஸ்லாம் நல்லா கம்மியான ரேட்டுக்கு தான் போட்டிருந்தாங்க. மித்த மாலோட மதினா மாலில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. மதினா சூப்பர் மார்க்கெட் 2 இருக்குது பார்த்துக்கோங்க. மதினா சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது, அப்புறம் ஹைப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம போகிறது ஏற்கனவே நம்ம இருந்து ஹைப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். இப்போ சூப்பர் மார்க்கெட் போகலாம். சூப்பர் மார்க்கெட் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா சிட்டி ஃப்ளோர் பக்கத்துலேயே இருக்குது. ஏன்னா நான் இது வரைக்கும் போகல. நான் சிட்டி ஃப்ளோர் தான் போவேன். அடிக்கடி போகிறது சிட்டி ஃப்ளோர் போவேன். அப்படி இல்லை நம்ம எங்கள் ஏரியாவில் உள்ள லூலு மார்க்கெட் போவோம். சரி, அப்புறம் இன்னைக்கு ஆமாம் பத்தால இருக்கிற சிட்டி ஃப்ளோர் பத்தால மட்டும் தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம சிட்டி ஃப்ளோர் பக்கத்தில் இருக்கிற மதினா ஸ்டோருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். சார் நான் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு என்ன விவரம்னு சொல்கிறேன். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது போக நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மள்ட்ட பேசணும், உங்கள்கிட்ட ஒரு தடவையாவது பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுறீங்க. ஆனால் எனக்கு எங்களோட சேனலில் மேலேயே இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. சரியா? நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராமில் போய் நீங்கள் கால் பண்ணாலே நம்மளுக்கு வந்துடும். நம்ம பேசிக்கலாம். என்னன்னாலும் நீங்கள் டவுட் எதுனாலும் கேட்கலாம். இந்த மிட்டாய் கடையெல்லாம் எங்கே இருக்குது, லொக்கேஷன்லாம் கேட்டிருந்தாங்க. அப்படிங்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒன்றும் இன்ஸ்டாகிராமுக்குள்ள உள்ள கால் பண்ணாலும் ஓகே தான். இல்லை கால் பண்ண நான் தெரியல அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். சரியா? நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் உங்களோட நம்பரை கூட எனக்கு அனுப்பி வச்சா கூட நான் டைரெக்டாக நானே கால் பண்ணிடுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? சந்தேகங்கள் இருந்தாலும் இப்போ நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் தான் நீங்கள் பேசி ஆகணும் எனக்கு. சரியா? அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப், நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்கிறது, வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே காலிங் ஆப்ஷனும் இருக்குது, அதிலே பண்ணலாம். இல்லை இங்கே லோக்கலில் சவுதி அரேபியாவுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு நம்பர் கொடுத்தீங்கன்னா நானே உங்களுக்கு கால் பண்ணுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நீங்களும் அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அது நம்மளுக்கு தெரிஞ்ச மட்டுக்கும் நம்ம எல்லாமே நம்மளுக்கு ஷேர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு அங்கே என்ன ஏதுன்னு நம்ம மதினா மாலில் போய் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஓகே, இந்த போது பார்த்தீங்கன்னா இதுதான் போஸ்ட் ஆஃபீஸ் வண்டி. இந்த போட்டுக்கு SBLன்னு போட்டிருக்கா, ரைட் சைடில் போய்கிட்டு இருக்கா முன்னாடி. ஆமாம், இது இப்போ போஸ்ட் ஆஃபீஸ். இது நம்ம சவுதி போஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு SBL அப்படின்னு இருக்கும். ஓகே, இது போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளது. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம ஊரில் போஸ்ட்மேன் எடுத்து கொண்டு போய் கொடுப்பாங்க இல்லையா, இவங்க இந்த வண்டியில் வச்சு கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் டெலிவரி பண்ணிட்டு வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கே போயிட்டு நான் அடுத்தாப்புல என்ன அப்டேட் அடிங்க நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அல்மதீனா சூப்பர் மார்க்கெட் வந்துட்டோம். நம்ம உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது, இப்போ எந்த மாதிரி ஆஃபர் போடுறாங்க, என்னெல்லாம் ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், மிளகு, பெருஞ்சீரகம் எல்லாமே வச்சுருக்காங்க. அது போக ஸ்நாக்ஸ் ஐட்டமும் வச்சுருக்காங்க. மிக்சரு, நெய்க்கடலை, அப்புறம் இது மிக்சரு, இதுவும் மிக்சர் தான், மசாலா மிக்சரு. கிலோ பார்த்தீங்கன்னா 18 ரியால் போட்டிருக்காங்க நினைக்கிறேன். 17.95 பைசா. டேட்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. டேட்ஸ்லாம் 10 ரியால் தான். 1 கிலோ டேட்ஸு 10 ரியால். 10 ரியால், 20 ரியால், 22 ரியால்.
டேட்ஸ் பாக்கெட்லேயும் டப்பாலையும் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. 1 கிலோ டேட்ஸ் எவ்வளோ இது ரேட்டு? 15 ரியால் நினைக்கிறேன். இந்த இடத்துல ஆஃபரில் போட்டிருக்காங்க. 30 ரியாலுக்கு வந்து பாதிக்கு பாதி ரேட்டுக்கு போட்டிருக்காங்க. இது அஜுவா இந்த இருக்கு பாருங்க. அஜுவான்னு சொல்லி சவுதியில் ஃபேமஸ். அந்த பேரிச்சம்பழம், கருப்பு பேரிச்சம்பழம் நல்லாயிருக்கும். அது 25 ரியாலு ஒரு பாக்ஸ். 1 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக டேட்ஸ் எல்லாமே டிஸ்கவுண்ட்டில் போட்டிருக்காங்க. நம்ம ஊர் பருப்பு ஐட்டங்கள் ஃபுல்லாக இருக்கு பாருங்க. பாருங்க, உளுந்தம் பருப்பு, மைசூர் பருப்பு, துவரம் பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு இந்த இருக்கு பாருங்க. கடலைப்பருப்பு, கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, பாசிப்பருப்பு, எல்லா பொருளும் கிடைக்கும் இங்கே. இங்கே பாருங்க, உளுந்தம் பருப்பு இருக்கு பாருங்க. தொடி உள்ள உளுந்தம் பருப்பு இட்லி பொடிக்கெலாம் திரிச்சிக்கலாம். அரிசியும் இருக்கு. அரிசி 25 கிலோ மூடையே இருக்கு. இங்க பாருங்க, பெரிய பை. இதுல 5 கிலோ பை, 5 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி பேக் போட்டிருக்காங்க. இதுல காய்கறி ஐட்டம் இந்த சைடு இருக்கு. அது போக நம்ம ஊர் கருவேப்பிலை பாருங்க, 3 ரியால். இந்த பாக்கெட்டு கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா 3 ரியாலு. நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட 60-70 ரூபா வருது இந்த கருவேப்பிலை பாக்கெட். ஒரு கொத்து தான் இருக்கு. இப்போ அப்பளம், மீனும் ஆஃபர் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக ஆட்டுக்கறி. அந்த ஹைபர் மார்க்கெட்டு இதோட நல்லா பெருசாக இருக்கும். இது கொஞ்சம் சின்ன மார்க்கெட் தான், சூப்பர் மார்க்கெட்டு சிறுசு. அதில் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம் அவ்வளோமே இருக்கும் அந்த கடையில். மாங்காய்லாம் இருக்கு பாருங்க. மாங்காய் 1 கிலோ வந்து 7 ரியால் போட்டிருக்காங்க. சவுதி ஹிந்தி மாங்காய் போட்டிருக்குங்க. அப்புறம் பப்பாளி பழம், வாழைப்பழம். வாழைப்பழம் 4 ரியால் 1 கிலோ வாழைப்பழம். இப்போ வெயிலுக்காண்டி இப்போ தர்பூசணி ஆஃபர் போட்டிருக்காங்க பாருங்க. 95 பைசா தான் போட்டிருக்காங்க தர்பூசணி. அதாவது 1 கிலோ வந்து 4 ரூபா போட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இடியாப்பம் மாவு பாருங்க. இடியாப்பம் மாவு, அப்புறம் சம்பா புட்டு, கேப்பை புட்டு, ரவை எல்லாமே இருக்குதுங்க. அது போக நம்ம ஊர் மசாலா பொடியும் இருக்குது. வத்தப்பொடி, சிக்கன் பொடி, மல்லிப்பொடி, பிரியாணி மசாலா அவ்வளோமே இந்த விஜய் தான் வரும். நம்ம ஊர் மசாலா இருக்காதுங்க. விஜய்ன்னு சொல்லி கேரளா பிராண்ட் இது. விஜய் சாம்பார் பொடி, சிக்கன் பொடி எல்லாமே 5 ரியால் 6 ரியாலுக்கு போட்டிருக்காங்க பாருங்க. மற்ற டைம் வாங்கினீங்கன்னா 9 ரியாலு. இப்போ வந்து அந்த 6 ரியாலுக்கு போட்டிருக்காங்க. பெப்பரு, மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி எல்லாமே இருக்குது. கருப்பட்டி வரும். இது வந்து கருப்பட்டி சுமாராக இருக்கும். நம்ம ஊர் கருப்பட்டி மாதிரி இருக்காது, நல்லா இருக்காது. ஆனால் பரவாயில்லாம இருக்கும். கருப்பட்டிங்கிற பேருக்கு வேணால் போட்டுக்கலாம். அது போக அச்சு வெல்லம், 11 ரியால் போட்டிருக்காங்க மண்டபம் இது கருப்பட்டி. இது போக சில்லி போட்டிருக்கு பாருங்க. இது போக ஸ்நாக்ஸும் இருக்கும் பாருங்க. கடலை மிட்டாய், நம்ம ஒரு கடலை மிட்டாய் இருக்கு பாருங்க. ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் 4 ரியால். இந்த இது கடலை மிட்டாய் 350 போட்டிருக்காங்க. அது போக ஏத்தாங்க சிப்ஸு எல்லாமே கிடைக்கும். ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் கூட இருக்கும். பாப்கார்னு பாப்கார்னு, அரிசி பொரிலாம் இருக்குது பாருங்க. ஏதோ அரிசி பொரி கூட பொரிச்சு பாக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. 5 ரியால் போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக பிஸ்கட் ஐட்டம். நம்ம ஊர் மேரி கோல்டு பிஸ்கட் இருக்குது பாருங்க. நம்ம ஊரில் 10 ரூபா வரும், மிஞ்சி போனால் 15 ரூபா வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 ரியால். 3 ரியாலும் நம்ம ஊருக்கு 66 ரூபா 66 ரூபா கிட்ட வந்துடுது. மேரி கோல்டு, மேரி லைட்டும் இருக்குது இதுலேயே.
விட்டா மேரி கோல்டு. நம்ம ஒரு குட் டே இருக்கு பாருங்க, குட் டே பிஸ்கட். அது போக இங்க பாருங்க ஸ்நாக்கர்ஸு, கிட்கெட்டு இதுதான் ஆஃபரில் போட்டிருக்காங்க. இப்போ 55 ரூபாக்குள்ளது 34 ரூபா 95 பைசா போட்டிருக்காங்க. இது ஃபுல்லுமே மிட்டாய் ஐட்டம் இருக்குது, இங்கே ஃபுல்லுமே சாக்லேட் ஐட்டம். இது மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ரேட்டு. இந்த இருக்கு பாருங்க, இந்த மிட்டாய் நம்ம அந்த கடையில் பார்க்கும்போது 10 ரியால் போட்டிருந்தாங்க, இங்கே வந்து எவ்வளவு 18 ரியால் போட்டிருக்காங்க. சரியா? அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க சப்ஸ்கிரைபரு, இந்த மிட்டாய் எந்த கடையில் எந்த லைனில் இருக்குன்னு. அவங்க வந்து அனஸ் ரோட்டில் இருக்குது. அனஸ் ரோட்டில் நம்ம அபுஹம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 5 ரியல் கடை. 5 ரியல் கடை பக்கத்துலேயே இருக்குது இந்த கடை. அவங்கள இன்ஸ்டாகிராமுக்கு வர சொல்லியிருந்தோம், இன்னும் மெசேஜ் பண்ணலை. மெசேஜ் பண்ணாங்கன்னா நம்ம டீட்டெயில் ஃபுல்லாக சொல்லலாம் அவங்களுக்கு. இது நல்லாயிருக்கும், சவுதியிலேருந்து வாங்கிட்டு போகிறவங்க நான் இதை வாங்கிட்டு போவாங்க. மேலே ட்ரெஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து ஃபுல்லாக பலசரக்கு ஜாமான் இருந்துச்சு, இப்போ மேலே ஃபுல்லாக எலக்ட்ரானிக் ஐட்டம். இது ஃபுல்லாகவே எலக்ட்ரானிக் ஐட்டம், பெட்ஷீட்டு, டாய்ஸு அந்த மாதிரி ஐட்டங்கள் மேலே வச்சுருக்காங்க. அயன் பாக்ஸ் இருக்குது பாருங்க, அயன் பாக்ஸு, மிக்ஸி, தண்ணி வாட்டர் ஹீட்ரு. அது போக செண்டும் இருக்குது பாருங்க, 10 ரியாலாம் மல்லிகை செண்டு. டாய்ஸ் இந்த பாருங்க எல்லாம் ஆஃபரில் போட்டிருக்காங்க. இப்போ 30 ரூபாக்குள்ளது 19 ரூபா. இப்போ காரு, ரிமோட் காரு எல்லாமே இருக்குது. இப்போ ட்ரெஸ்ஸும் ஆஃபரில் இருக்குது, பேண்ட்டு எல்லாமே. இப்போ முசல்லாம் இருக்குது பாருங்க, 12 ரியால் முசல்லாம், நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி இந்த டவல் இருக்குது, ஹேண்ட் டவலு, பாத் டவலு எல்லாமே ஆஃபரில் போட்டிருக்காங்க. இப்போ ஊருக்கு போகிறதுக்கு சுட்கேஸு அதெல்லாம் நல்லா ரேட்டில் போட்டிருக்காங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 50 ரியால் தான் போட்டிருக்காங்க பாருங்கள். ட்ராலி பேக்கு நல்லா இருக்கு பாருங்கள், 49 ரியால் போட்டிருக்காங்க. இது பேகு 70 ரியால் போட்டிருக்காங்க. லேப்டாப் பேகு எல்லாமே இருக்குது, எல்லாமே ஆஃபரில் போட்டிருக்காங்க. இது பெரிய சுட்கேஸு என்ன ரேட் போட்டிருக்காங்க பார்ப்போம். 140 ரியால் போட்டிருக்காங்க. சரிதா? 139 ரியால். பெருசுலாம் அந்த ரேட்டில் வந்துடுது, சின்னது மட்டும் ஆஃபரில் போட்டிருக்காங்க 49 ரியால். ஒரு 15 கிலோக்குள்ளே வச்சுக்கலாம் அதில் திங்ஸு. இது எவ்வளோ பெரிய சுட்கேஸாக இருக்குது, 125 ரியாலுக்கு போட்டிருக்காங்க. இது வந்து பிளாஸ்டிக்கு, நம்ம பார்த்தது லெதர் பார்த்தோம் 49 ரியால். இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. இந்த ரெக்ஸின் வேறு, இந்த இருக்கிற ரெக்ஸினு இது 69 ரியால். 89 ரூபாக்குள்ளது 69 ரியால் போட்டிருக்காங்க. அது போக இது ஃபுல்லாமே செப்பல், ஷூ செக்ஷன். இது ஃபுல்லாமே ஷூலாம் இங்கே ரேட்டு ஜாஸ்தியாக தான் வரும். அது போக ஃபேன்சி ஐட்டமும் இருக்குது, மேக்கப் செட்டு. மேக்கப் செட்லாம் இருக்குது பாருங்க, 39 ரியால். 49 ரூபாக்குள்ளது 39 ரியால். யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். இது ஃபுல்லுமே லேடிஸ் ஐட்டம். இந்த சைடு நைட்டி, ட்ரெஸ்ஸு, ஹேண்ட்பேகு எல்லாமே கிடக்கு பாருங்க. இது ஃபுல்லாகவே பேக், ஹேண்ட்பேக் லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி 60 ரியால் போட்டிருக்காங்க. 57 ரியால். இது பார்த்தீங்கன்னா 79 ரியால் போட்டிருக்காங்க. 80 ரியால் போட்டாலும் நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு 1600 ரூபாய்க்கு மேலே வந்துடுது.
நைட்டிலாம் 13 ரியலுக்கு தான் போட்டிருக்காங்க, லேடிஸ் நைட்டி. நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபா கிட்ட வந்துடும் அந்த நைட்டி. நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். காட்டன்லேயும் இருக்குது, பனியன் கிளாத்லேயும் இருக்குது. இது ஃபுல்லு காட்டன். ஃபர்தாவும் போட்டிருக்காங்க. ஃபர்தா என்ன ரேட்டு பார்ப்போமா? இந்த ஃபர்தா வந்து சின்னது தான், 79 ரியல் போட்டிருக்காங்க, 80 ரூபா. நல்லாயிருக்கு, பியூர் பிளாக்ல, கிளாத் நல்லாயிருக்கு. இதுவும் அதே ரேட்டு தான் போட்டிருக்காங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு டிஷர்ட் போட்டிருக்காங்க பாருங்க, 10 ரியாலாம். 19 ரூபாக்குள்ளே 10 ரியாலுக்கு போட்டிருக்காங்க. பாருங்க, நல்லாயிருக்கு. ஒரு 5 வயசு பையன் போடுற மாதிரி இருக்கு. இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் வாங்கிக்கலாம் எல்லா ட்ரெஸ்ஸுமே. கொஞ்சம் கம்மி ரேட்டில் ஆஃபர் மாதிரி போடுவாங்க. அது வியாழன் வெள்ளி அந்த மாதிரி டைமிங்லாம் கொஞ்சம் ஆஃபர் இருக்கும். அது நல்லாயிருக்கு. 15 ரியால். 30 ரூபாக்குள்ளது 15 ரியால் போட்டிருக்காங்க. 29 ரூபாக்குள்ளது பெரிய ஆள் போடலாம். இந்த ஷார்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், 15 ரியாலுக்கு தான் போட்டிருக்காங்க ஷார்ட்ஸ். நல்லாயிருக்கு. ஜேப் வச்ச டிஷர்ட் பார்த்தீங்கன்னா 29 ரியால் போட்டிருக்காங்க. ஜேப் இருக்குது, 29 ரியால். 40 ரூபாக்குள்ளது 29 ரியாலுக்கு போட்டிருக்காங்க. இது பாருங்க, மிக்ஸி இருக்குது. மிக்ஸி ஜிபாக்ஸில் இருக்குது, 200 ரியால், 199 ரியால். 3 மிக்ஸி ஜார் ஜிபாஸ். பிரீத்திலாம் இல்லைங்க, நம்ம ஒரு இது இல்லை, பட்டர்ஃப்ளை பிரீத்திலும் இல்லை. இங்கே மேக்ஸிமம் ஜிபாஸ் தான் வரும். ஃபுல்லாக டார்ச் லைட் ஐட்டம் இருக்குது இந்த சைடு. எது பத்திரியாலாம் சின்ன டார்ச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மதினாவில் கொஞ்சம் ஜாமான் வாங்கினோம். மதினாவில் ஜாமான் வாங்கிட்டு இப்போ சிட்டி ஃப்ளோர் வந்தாச்சு. இதுதான் சிட்டி ஃப்ளோர் மார்க்கெட். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதுலேயுமே எல்லா ஐட்டமும் வச்சுருப்பாங்க. நம்ம அங்கே காமிச்சோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த சூப்பர் மார்க்கெட்டு இது ஃபத்தாவில் இருக்குது. ஃபத்தாவில் அந்த ஒரு மார்க்கெட்டு தான் இருக்குது, சிட்டி ஃப்ளோரு. ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில். ஆஃபர் போட்டிருக்காங்க இங்கேயும். வீக்கெண்ட்லி ஆஃபர்னு சொல்லி புக்கு வாசல் வச்சுருக்காங்க பாருங்க. இந்த ஆஃபரில் இருக்குது. ஏன்னா நம்ம அங்கே மதினாவில் வந்து மிட்டாய் வாங்கணும் பார்த்தீங்களா, அடிக்கிற வெயிலுக்கு இலகிரும். அதனால தான் சரின்னு சொல்லி இங்கே ஒரு டோக்கனை போட்டு இங்கே வச்சிட்டோம்னா வந்து எடுத்துக்கலாம். காரில் வச்சோம்னா சரியான ஹீட் அடிச்சிட்டு இருக்கு வெயில். அதனால் இங்கே போட்டோம்னா டோக்கன் போட்டு கொடுத்துருவாங்க, டோக்கன் வாங்கிக்கலாம். காட்டுங்க அதை. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டோக்கன் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அங்கே ஒன்று ஃபிட் பண்ணிவிட்டு நம்மகிட்ட ஒன்று கொடுப்பாங்க. நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதை கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கொடுத்த பேக்கை வாங்கிக்கலாம். இங்கே கொஞ்சம் ஜாமான் பார்க்க வேண்டியிருக்கு. சரி, வீட்டுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது வீட்டுக்கு. இங்கேயும் ஆஃபர் போட்டிருக்காங்க மிட்டாய், ஸ்நாக்கர்ஸு. ஆனால் அங்கோட இங்கே கொஞ்சம் ரேட்டு கூட தான் இருக்குது. 59 ரியாலு. கிட்கெட்டு அங்கே 34 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க, இங்கே 40 ரியால். இங்கே டேங்க் கூட ஆஃபரில் போட்டிருக்காங்க, வெயிலுக்காண்டி இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க. 32 ரியாலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டி ஃப்ளோர்லேயும் இந்த மிட்டாய் போட்டிருக்காங்க, ரஃபீலோ. அதே ரேட்டு தான் போட்டிருக்காங்க. இந்த இருக்கு பார்த்தீங்களா, 11 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்த்து வந்தாச்சு. அதாவது சிட்டி ஃப்ளோர் போனோம், அப்புறம் மதினா ஃபஸ்ட்டு வந்து மதினா ஸ்டோரு, அப்புறம் சிட்டி ஃப்ளோரு, அப்புறம் பக்கத்தில் கொஞ்சம் கடைகள்லாம் இருந்துச்சு. எல்லா கடைகளும் அப்படியே உள்ளே போயிட்டு வந்தாச்சு. வந்துட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரும்புச்சாறு வாங்குறக்காண்டி போயிருக்காப்புல. தெரியுதா உங்களுக்கு? இந்த கடையில் நிற்காப்புல கரும்புச்சாறு வாங்கிட்டு. இப்போ கரும்புச்சாறு வாங்கிட்டு வந்த உடனேயும் அப்படி நம்ம ரூம் கிளம்ப வேண்டிதான். ஓகே, இதுதான் கரும்புச்சாறு கடை. இந்த கடையில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கரும்புச்சாறு. ஓகே, இப்போ நம்ம இதை வாங்கிட்டு வருவாப்பில். வாங்கிட்டு வந்தோடனே ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா 5 ரியாலு கரும்புச்சாறு. நம்ம இதை வாங்கிட்டு வந்தோடனே அப்படி குடிச்சிட்டு அப்படி மெதுவாக அப்படி ரூமுக்கு நம்ம ரூமுக்கு கிளம்ப வேண்டியான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போயிட்டு அடுத்தப்ப என்ன அப்டேட் அடிங்க நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வழியாக எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்த்துட்டு எல்லா கடைக்கும் போனோம். மதினாவுக்கு போனோம், அப்புறம் சிட்டி ஃப்ளோர் போனோம். சிட்டி ஃப்ளோர்லாம் போயிட்டு கொஞ்சம் ஜாமான்கள் வாங்க வேண்டியிருந்துச்சு. இந்த இடத்துல எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஓகே, இப்போ தான் வந்திருக்கோம். இப்போ மணியை பார்த்தீங்கன்னா மணி 2:30. இதுக்கு மேலே தான் சாப்பாடு ரெடி பண்ணணும். சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காப்புல. சரியா, இப்போ அவங்க சாப்பாடு ரெடி பண்ணி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ணும். இந்த ஜாமான்லாம் இப்போ வாங்கிட்டு வந்திருக்குது. ஓகே, இப்போ அடுத்தாப்புல என்ன வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இல்லையா, இன்னைக்கு வந்து நமக்கு கறி கல்டா, அதாவது என்ன சொல்கிறது, அது எப்படி சொல்கிறது தமிழில்? கல்டாவை
இது மட்டன் கிரேவி மாதிரி வச்சு சாம்பாரா? சாம்பார். ஆமாம், சாம்பார் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்காப்புல. இந்த இருக்கு இல்லையா, இப்போ மட்டன் கழுவிட்டு இருக்காப்புல. மட்டனை கழுவிட்டு அப்புறம் அதுக்குள்ளே என்ன தேவை இன்னைக்கு இந்த இதை எப்படி செய்கிறாப்புல அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்புல. சரியா, அவங்களுக்கு இதை எப்படி செய்முறை என்ன அப்படிங்கிறத என்னென்ன போடணும் இதுக்கு அப்படிங்கிறத சொல்லுவாப்புல. இப்போ கழுவி முடிக்கட்டும். கழுவி முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு இதோட செய்முறை என்ன அப்படின்ட்டு இதில் நம்ம இல்லை இன்னைக்கு சொல்லுவோம். இதை பாருங்கள், எப்படின்னு பாருங்கள். பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கழுவிட்டு அடுத்தாப்புல என்ன அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து மட்டன் வந்து குக்கரில் வெந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான பொருள் பார்ப்போம். இதுக்கு என்னெல்லாம்னு. கிரேவி தான், இது நல்லாயிருக்கும். ஒரே மிக்சியில் அரைச்சிட வேண்டியதான். மிளகு, சீரகம், அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூடு, கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் வெங்காயம். இது ஃபுல்லுமே மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கிடலாம். பட்டை கிராம்பு வேணும்னா போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் கொஞ்சம் பட்டை கிராம்பு பவுட்ரு, பெருஞ்சீரக பவுட்ரு போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 1/4 கிலோ மட்டன் கறிக்கு நம்ம இந்த மசாலா எடுத்துருக்கோம். சரியா, இது மட்டும்தான் சிம்பிளான மெத்தடில் சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ பட்டை கிராம்பு வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த வெங்காயம் தக்காளிலாம் நம்ம அரைக்கணும்னு அவசியம் இல்லை, வதக்கி கூட போட்டுக்கலாம். இதை அரைச்சிங்கன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். குழு குழுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு பரோட்டாவுக்கு சாப்பிட்டுக்கலாம், சோறு எல்லாமே சாதத்துக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு செஞ்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறோம். சரியா, இப்போ வந்து நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைச்சிக்கிடுவோம். அவ்வளோத்தையும் பேஸ்ட் ஆகிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சட்டியில் என்ன வதக்குறோன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. அவ்வளோத்தையும் மிளகு, சீரகம், அப்புறம் இஞ்சி பூடு. ஏற்கனவே நம்ம மட்டனில் கொஞ்சம் இஞ்சி பூடு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். சரியா, இஞ்சி பூடு பேஸ்ட்டு உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அது பேஸ்ட் அரைச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், கொஞ்சம் பட்டை கிராம்பு பவுட்ரு இதில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம மட்டன் வேக வச்சுருக்கோம் இதில் குக்கரில். அப்புறம் நம்ம இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு சில்லி பவுடர் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த பவுடர் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கறியை தட்டிட்டு குக்கர்லேயே வச்சிடலாம். இப்போ லேட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு மணி 12 ஆயிடுச்சு. சோறு பொங்கணும், அடுப்பு வேறு சரியில்லாமல் இருக்குது நம்மளுக்கு. இன்ஷால்லா பொங்கிட்டு நம்மளுக்கு அடுத்தது என்ன பார்ப்போம். சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து மட்டன் நல்லா வெந்துருச்சு. சரியா, அந்த பாருங்க, இதில் இஞ்சி பூடு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு வேக வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவை நல்லா வதக்கியாச்சு எண்ணெயில். இப்போ அப்படியே நம்ம அந்த கறியில் தட்டிட்டு அப்படியே குக்கரில் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சுட்டோம்னா கிரேவி ரெடி ஆயிடும் நம்மளுக்கு. சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான மெத்தடு தான். மிக்சியில் அரைச்சி அப்படியே குக்கரில் வச்சிட்டோம்னா வதக்கி மட்டன் கிரேவி மசாலா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் சமைச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சாப்பிடுவோம். மணி 4 ஆயிடுச்சுங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம உள்ளே போய் டியூட்டி பார்க்கணும், மேடம் வீட்டுக்குள்ளே போய். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு. இப்போ வந்து தான் ரெடி பண்ணாப்புல சாப்பாடு. இப்போ கடைக்கு போயிருந்தோம் இல்லையா, வந்து தான் ரெடி பண்ணாப்புல. ஒயிட் ரைஸு, அது போக இந்த இடத்துல மட்டன் கிரேவி வந்திருக்கு. அது போக பார்த்தீங்கன்னு சொன்னால் சாம்பார் இருக்குது. ஓகேயா, நம்ம இந்த சாம்பார் வச்சு இந்த மட்டன் கிரேவி வச்சு அது போக லெமன் ஊறுகாய் வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து லாண்ட்ரியில் கொஞ்சம், அதாவது நம்ம ஓனர் வீட்டிலேருந்து லாண்ட்ரிக்கு கொஞ்சம் இது வந்து துணி வந்துருந்துச்சு. அதையும் கொண்டு போய் கொடுத்துட்டு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற 5 ரூபா கடை இது. நம்ம இது வந்து அனசூர் கிடையாது, இது வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ளது. அதாவது நம்ம பாண்டா வரோம்லேயே அடிக்கடி, அந்த பாண்டாவுக்கு எய்த்த லைனில் உள்ள 5 ரூபா கடை இது. நம்ம இது உள்ள இப்போ வந்திருக்கிறோம். வந்துட்டு இப்போ இது உள்ள போய் நமக்கு கொஞ்சம் ஜாமான்கள் வாங்க வேண்டியிருக்கு. அதை போய் வாங்குவோம். இருக்குதான்னு பார்ப்போம். இல்லை நம்ம வாங்க வேண்டிய ஜாமான்கள் இந்த 5 ரூபா கடையில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இல்லாமல் இருக்குது. இருக்காங்களா, அவன் அந்த பார்க்கிங் எடுக்கிற இடத்தால அப்படியே வண்டியை விட்டுடலாம். யாராவது வண்டி எடுத்தாங்கன்னா அப்படியே பார்க்கிங் விட்டுடலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்க்கிங் விட்டுட்டு நான் போயிட்டு வாரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ஜாமான் இருக்குது இந்த கடையில், இந்த 5 ரூபா கடையில். அந்த நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது அனஸ் ரோட்டில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதோட இங்கே பெரிய கடை இது. மேலேயும் ஜாமான் இருக்குது, கீழேயும் ஜாமான் இருக்குது. அவ்வளோமே 5 ரூபா தான். நான் போட்டுருக்கு பாருங்க, 5.25 ரூபா. எல்லா ஜாமான் இருக்குது. இது வந்து வீட்டு ஜாமான்கள் எவ்வளோ இருக்குது. மசாலா ஜாமான், இது ஃபுல்லாக பிஸ்கட் ஐட்டம். இந்த பாருங்க, பஃப், இது ரசம்னு போங்க. இது நம்ம அந்த கடையில் பார்த்தோம் பார்த்தீங்களா, 12 ரியால் நம்ம போட்டிருந்தாங்க. இங்கே வந்து 5 ரூபா 25 பைசா தான். இது பவுண்டரியிலே டூப்ளிகேட் வருது இந்த மிட்டாய், செகண்ட் குவாலிட்டி. இது பவுண்டரி மிட்டாய் மாதிரியே இது டூப்ளிகேட் வரும். இது ஃபுல்லுமே சாக்லேட்டு. ஸ்நாக்கர்ஸ் 3 பீஸு 5 ரியால், 5 ரூபா 75 பைசா போட்டிருக்காங்களா.
நிறைய மிட்டாய் இருக்கு பாருங்க. டெஸ்ட் இருக்கு இங்க. கேலக்ஸி இருக்கு. கேலக்ஸி இது எத்தனை? 2 பீஸ். இந்த 2 பீஸ் 5 ரியல். 5 ரூபா 75 பைசா. எல்லா சாக்லேட்டுமே இருக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கடைகளில் வாங்கினா எக்ஸ்பிரி டேட் வந்து கொஞ்சம் இதை அது என்ன சொல்கிறது கம்மியாக இருக்கும். 1 இயர் கொடுக்க மாட்டாங்க. இதில் ஒரு 4 மந்த்து சில மிட்டாய்கள் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஸ்நாக்கர்ஸ் மிட்டாய் பாருங்கள், 3 பீஸ் இருக்கு உள்ள. இது வந்து 5.25 ரூபா. பாருங்க டேட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. கம்மியான இதாக இருக்கும். 4 மாதம் 5 மாதம் அந்த டிஃப்ரெண்ட்டில் இருக்கும். ஆனால் ஒரிஜினல் தான் இது. ஒரிஜினலும் இருக்குது, செகண்ட் குவாலிட்டி மிட்டாயும் இருக்குது இதில். இதெல்லாம் ஊருக்கு வாங்கிட்டு போகும்போது வாங்கிட்டு போகலாங்க. இது பெருசே 5 ரியல் தான். பீஸ்லேயும் வச்சுருக்காங்க 3 பீஸ். இந்த 3 பீஸ் 5 ரியல். இது ஃபுல்லாக சிப்ஸ் ஐட்டம். சிப்ஸ் எவ்வளோ குஞ்சிருக்கு பாருங்க. லேப்ஸு, பொட்டோட்டோ அந்த மாதிரி சிப்ஸ் ஐட்டங்கள் நிறைய இருக்குது. இது ஃபுல்லுமே வெளியே கடைகளில் பார்த்தீங்கன்னா 8 ரியல் வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 5.25 ரூபா தான். அதே பிராண்டு அதே தான். ஆனால் ஒரு 2 மாதம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுதான் இங்கேயும் வாங்கலாம். நம்ம அனசரோட்டோட இது வந்து நல்ல பெரிய கடை தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மணி 7:30 மணி ஆகிட்டு. நம்ம இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. வெளியில் உள்ள கடைகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து தோசை. இங்கே பாருங்கள் முருவலான நைஸ் தோசை. அதுபோக கொஞ்சம் தேங்காய் சட்னி இருக்குது. அதுக்கப்புறம் மத்தியானம் வச்ச கிரேவி. அதுக்கப்புறம் தக்காளி சட்னி நம்ம வீட்டில். இதுதான் நைட் சாப்பாடு. நம்ம சாப்பிட்டு ரெடியாக இருப்போம். திடீர்னு மேடம் எங்கேயாவது போனாலும் போவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நைட்டு சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு. இன்றைக்கி நமக்கு வந்து ஸ்பெஷல் தோசை, அது போக அந்த மட்டன் கிரேவி மத்தியானம் வச்சோம் இல்லையா அது போக தக்காளி சட்னி இருக்குது, தேங்காய் சட்னி இருக்குது. நம்ம இன்றைக்கி நைட்டு சாப்பாடு இதுதான். சாப்பிடுவோம், எல்லாருமே சாப்பிட வாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்தப்பல என்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேடம் ஃபோன் பண்ணாங்க. மேடம் ஃபோன் பண்ணிட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ மேடம் வர்றதுக்காண்டி இப்போ நம்ம வண்டியில் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வண்டியில் உட்காந்துருக்கிறேன். இப்போ மேடம் வந்தவொடனே மேடத்தை கூப்பிட்டு இப்போ அவங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். போயிட்டு உங்கள் கடைக்கு ஜாமான் வாங்க போகிறாங்களா, இல்லை போயிட்டு இவங்க எவ்வளோ நேரம் கழிச்சு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம ஃபார்ம் சூப்பர் மார்க்கெட் தான் மேடம் வந்திருக்காங்க. இப்போ உள்ளே போயிட்டாங்க. அதாவது என்னோட ஒய்ஃபும் மேடம் உள்ளே போயிருக்காங்க. அவங்க போயிட்டு இப்போ எப்போ வராங்கன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வழியாக வேலை முடிஞ்சு இன்னைக்கு. மேடம் வந்து உள்ளே போயிட்டாங்க. நம்ம அந்த வாங்கிட்டு வந்து ஜாமானையும் கொண்டு போய் வச்சுட்டு வந்தாச்சு. இனிமேல் வந்து நாளைக்கு என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது போக நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், எல்லாருமே சேஃபாக இருங்க. நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்களில் ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்துச்சு சொன்னால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்ஷால்லா நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது போக வேற ஒன்றும் இல்லை. நம்ம வந்து மீண்டும் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.